Hi all, Friends Beauty Care Academy வாசிக் மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன் கோர்ஸில் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் நெயில் பாலிஷ் தான். நெயில் பாலிஷுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ திருப்பி அந்த நெயில் பாலிஷ்லாம் உங்களுக்கு இந்த கிளாஸில் எடுத்து உங்களை போர் அடிக்க போகிறது இல்லை. இன்னைக்கான கிளாஸ் ஜெல் நெயில் பாலிஷ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்க போகிறோம். ஸோ இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க வீட்டில் கூட நீங்கள்லாம் செல்ஃபாக நம்ம வந்து நெயில் பாலிஷ் வந்து எப்படி போட்டுக்கலாம், அதாவது ஜெல் நெயில் பாலிஷ் எப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். நீங்களுமே அழகாக உங்கள் வீட்லேயே நீங்கள் ஜெல் பாலிஷ் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஜெல் நெயில் பாலிஷ் போடுறதுக்கு என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர், அதாவது இது அசிட்டோன் சொல்லுவோம். ஸோ இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கியூட்டிக்கல் க்ரீம்னு சொல்லுவோம். இது கியூட்டிக்கல் லிக்விடாகவும் வருது. ஸோ இதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து புஷர்னு சொல்லுவோம், கியூட்டிக்கல் புஷர்னு சொல்லுவோம். ஸோ இது கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து நெயில் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜெல் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த டூல் கண்டிப்பாக வேணும். ஸோ கியூட்டிக்கல் புஷர் அண்ட் கியூட்டிக்கல் சைட் கட்டர். ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இது வந்து பஃபர். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து போடும்போது உங்களுக்கு 1 by 1 நான் சொல்கிறேன். அண்ட் அந்த பஃபர் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ணுறது. இந்த பஃபர் வந்து மிஷின்லேயே வருது உங்களுக்கு. சில பேர் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் இது எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த பஃபர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நாங்கள் சொல்கிறோம். அண்ட் சாஃப்ட் பஃபர்னு சொல்லுவோம். இதை நம்ம பஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து மேலே இது பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால் சாஃப்ட் பஃபர்னு சொல்லுவோம். அண்ட் தென் இதுக்கு நமக்கு வந்து நெயில் பாலிஷஸ் அப்படின்னும் போது இதில் வந்து பேஸ் கோட் வேணும், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் வேணும், அதுக்கப்புறம் டாப் கோட் வேணும், அண்ட் கியூட்டிக்கல் ஆயில் வேணும். ஸோ இதெல்லாம் 1 by 1 நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வைப்ஸ் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து நெயில் வைப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, கிளாத் டிஷ்யூஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து பிட்டாக கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த டிஷ்யூஸ் எடுத்து அது கூட கொஞ்சம் அசிட்டோன், அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர், அதை வச்சு ஃபஸ்ட்டு அவங்களோட நெயில்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக உங்களுக்கு அதில் வந்து நெயில் லாக்வர் ஜெல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் பாலிஷ். நீங்கள் இதை வந்து நார்மலாகவே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் சோப் ஆஃப் ஜெல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். யூவி லைட்டில் வச்சு தான் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்போ சோப் ஆஃப் ஜெல்ல தான் நம்ம இப்போ வந்து நெயில் பாலிஷ் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி அவங்க நெயில்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட் வந்து அந்த பஃபர் யூஸ் பண்ணி அதுக்கு ஷேப் கொடுக்குறோம், ஒரு அழகான ஒரு ஷேப். கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு வந்து பாக்ஸ் வேணாலும் பாக்ஸ் டைப்பில் ஃபைல் பண்ணலாம், இல்லைனா ரவுண்டு வேணும்னாலும் ரவுண்ட் டைப்பில் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணுறோன்னா கியூட்டிக்கல் லிக்விட் அப்ளை பண்ணுறோம். உங்ககிட்ட கியூட்டிக்கல் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கியூட்டிக்கல் அண்ட் நம்மளோட நெயில்ஸ் வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு அதை க்ளீன் பண்ண போகிறோம். புஷர் வச்சு நம்ம வந்து டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், நம்ம நெயில்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ அது ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கியூட்டிக்கல் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 2 செகண்ட் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து புஷர் வச்சு புஷ் பண்ணி நம்ம வந்து டெட் செல்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கியூட்டிக்கல் புஷர், இதுதான் அந்த புஷர். நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த புஷர் வச்சு இப்போ வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஸ்லோவாக பொறுமையாக அது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க.
ஏன்னா இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் ஜெல் பாலிஷ் போடுறோம். இப்போ நீங்கள் நார்மல் நெயில் பாலிஷ்க்கு நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, டைரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஆனால் ஜெல் பாலிஷுங்கிறது நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை அப்ளை பண்ணோம்னா அது லாங் ஸ்டே இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெயில்ஸை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவோம். ஸோ 1 by 1 ஸ்லோவாக அவங்களோட டெட் செல்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட நெயில்ஸில் இருக்கக்கூடியது நம்ம அந்த கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணதுனால தான் இது சாஃப்டன் ஆகிட்டு உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் டைரெக்டாக கியூட்டிக்கல் புஷர் வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா நெயில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து டஸ்டருங்க. அந்த மேலே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டஸ்டர் வருது. ஸோ அந்த மாதிரி டஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. கியூட்டிக்கல் சைட் கட்டர் வச்சு நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து நம்ம இந்த கியூட்டிக்கல் கட்டர் வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரெயின் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை செல்ஃபாக பண்ணும்போது இன்னும் கேர் எடுத்தே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த கியூட்டிக்கல் க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக அண்ட் ஈஸியாக வரும். அதெல்லாம் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக சும்மா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேண்ட் வந்து கட் ஆகிடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய பஃபர் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பீடோட சைஸ் வந்து உங்களுக்கு 35 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு மிஷினை பொறுத்தது. ஸோ இந்த பஃபர் வந்து 35 வரைக்கும் இருக்குது. நம்ம இதுவே வந்து அக்ரலிக் அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 15 வரைக்கும் வச்சுக்கிட்டு அவங்களோட நெயில்ஸை வந்து பஃபர் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம அவங்களுக்கு ஜெல் பாலிஷ் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட ஓன் நெயில்ஸில் வந்து நம்ம பஃபர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அப் டு ஒரு 3 and 4 வரைக்கும் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி இப்போ நாங்கள் 3 வச்சுருக்கோம். 3 யூஸ் பண்ணி இப்போ வந்து நெயில் வந்து பஃபர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள், ஹார்ஷாக பண்ணக்கூடாது. ஸ்லோவாக வந்து இது பஃபர் பண்ணுங்க. இந்த பஃபர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மேலே போடக்கூடிய அந்த நெயில் பாலிஷ் வந்து லாங் ஸ்டே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நெயில்ஸில் வந்து நம்ம வந்து பஃபர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மிஷின் இல்லாதவங்க வந்து நம்ம இந்த மாதிரியான பஃபர் ஹேண்ட் பஃபர் இருக்குது. ஸோ இந்த பஃபர் நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பஃபர் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி நெயில்ஸ் மேலே ஒரு லைட்டாக ஒரு பஃபர் கண்டிப்பாக கொடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாம் இப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பஃபர் அதை யூஸ் பண்ணி அப்படியே வந்து நெயில்ஸை சாஃப்டன் பண்ணிடணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து இந்த பஃபர் வந்து பண்ணணும். பாருங்க நம்ம நெயில்ஸை எவ்வளோ அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஜெல் பாலிஷ்க்கு அந்த நெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுவே நார்மல் நெயில் பாலிஷில் நம்ம இப்படி பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து ஜெல் பாலிஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ சாஃப்ட் பஃபர் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட் பஃபர் யூஸ் பண்ணி அந்த நெயில்ஸ் மேலே வந்து சாஃப்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நெயில்ஸை வந்து எப்படி பண்ணுறது, ஜெல் பாலிஷ்லேருந்து அக்ரலிக் பாலிஷ்லேருந்து அண்ட் நெயில் ஆர்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம கிளாஸில் வந்து டீச் பண்ணுறோங்க. நெயில் ஆர்ட் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமியில் நாங்கள் எடுக்கிறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட டீம் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி பஃபர் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்மளோட
இப்படி புஷ் பண்ணும். அதாவது கியூட்டிக்கல் புஷ்ஷர் வச்சு ஸ்லோவாக 1 by 1 இது வந்து புஷ் பண்ணுறோம். இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போடுற நெயில் பாலிஷ் வந்து உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கிறதுக்காகவும், ஏன்னா வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரோத் வரும்போது நம்மளோட நெயில் பாலிஷ் வந்து கீழே இருக்கும், நம்மளோட நெயில்ஸ் வந்து அதுக்கு ஸ்லோவாக அப்படி வரும்போது உங்களுக்கு அதோடு அது வந்து செட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லோவாக நம்மளோட எண்டை வந்து இப்படி புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் கோட் போட போறோம். ஸோ இந்த பேஸ் கோட் வந்து எதுக்காக போடுறோம்? நம்ம வந்து நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி பேஸ் கோட், உங்களுக்கு நார்மலாவே நீங்க நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடியுமே சம்டைம்ஸ் பேஸ் கோட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நம்மளோட நெயில் அதுக்கு மேல போடக்கூடிய நெயில் பெயிண்ட் வந்து நம்மளோட நெயில்ஸை வந்து எந்த வகையிலையும் பாதிக்காம இருக்கிறதுக்காகவும், நம்மளோட நெயில் பாலிஷ் வந்து ஸ்மூதனா உங்களுக்கு வரணுன்றதுக்காகவும் இந்த மாதிரி பேஸ் கோட் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம வந்து நெயில் பாலிஷ் போடுறது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பேஸ் கோட் போடுறதுனால நம்மளோட நெயில் பாலிஷ் லாங் ஸ்டே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா பேஸ் கோட் போட்டுட்டு தான் போடணும். இதுல ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க நோட் பண்ணுங்க. இந்த ஜெல் பாலிஷ்க்கு இருக்கக்கூடிய இந்த பேஸ் கோட்டை நீங்க நார்மல் பாலிஷ்ல யூஸ் பண்ண கூடாது. ஜெல் பாலிஷோட பேஸ் கோட் ஜெல் பாலிஷ்ல தான் யூஸ் பண்ணணும். நார்மல் பேஸ் கோட் வந்து நார்மல் பாலிஷ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை எடுத்து நம்ம வந்து நார்மல் பாலிஷ்க்கு யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. இது வந்து யூவி மிஷின். இந்த யூவி மிஷின் இருந்தா மட்டும்தான் ஜெல் பாலிஷ் வந்து சீக்கிரமா ட்ரை ஆகும். சீக்கிரமா ட்ரை ஆகும் இல்லை, கண்டிப்பா இந்த யூவி மிஷின் உங்களுக்கு வேணும். ஜெல் பாலிஷ் அப்ளை பண்றீங்கன்னா இந்த யூவி மிஷின்ல வைக்கும் போதுதான் அது நல்லா ட்ரை ஆகி நம்ம நெயில்ஸ்ல உங்களுக்கு ஸ்டே ஆகும். ஸோ இந்த யூவி மிஷின்ல உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து அதுவா வரும். உங்களுக்கு லைக் மிஷின்ஸ் ஆன் பண்ண உடனே 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுல நம்ம வந்து பேஸ் கோட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மினிமம் 60 செகண்ட் ஆகுது நம்ம வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ் நம்ம இந்த யூவி லைட்ல வைக்கணும். யூவி லைட்ல வச்சதுக்கு அப்புறம் பாருங்க அந்த பேஸ் கோட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுத்தது அப்ளை பண்ணணும். ஸோ பேஸ் கோட் போட்டுட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் நம்ம யூவி லைட்ல வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது மேல நம்மளோட நெயில் பெயிண்ட், அதாவது நெயில் பாலிஷ் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அதே மாதிரி ஜெல் பாலிஷ்க்கு ஒரு சில நெயில் ஸோ நெயில் பாலிஷ்ல பொறுத்த வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும் சோப் ஆஃப் ஜெல்லுன்னு இருக்கும் பாருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஜெல் பாலிஷ்னு அர்த்தம். ஸோ ஜெல் பாலிஷை இந்த மெத்தட்ல தான் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். நார்மல்ல பண்ணக்கூடாது. அதாவது நார்மல் பாலிஷ் அப்படின்னா உங்களுக்கு இதே பிராண்ட் தான், இது வந்து கிரியேஷன் அப்படிங்கிற பிராண்ட். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு அதுல வந்து நெயில் லாக்வர் ஜெல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் பாலிஷ். நீங்க இதை வந்து நார்மலாவே நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் சோப் ஆஃப் ஜெல் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். யூவி லைட்ல வச்சுதான் நீங்க வந்து அதை ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்ப சோப் ஆஃப் ஜெல்ல தான் நம்ம இப்போ வந்து நெயில் பாலிஷ் இப்ப அப்ளை பண்ண போறோம். எப்பயுமே வந்து ஜெல் பாலிஷை வந்து ஹாஃப் ஆஃப் த நெயில்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஸ்லோவா நம்ம அப்படியே மேலே வந்து கொண்டு போகணும். இதுதான் நெயில் பாலிஷோட மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணணும். ஸோ ஜெல் பாலிஷ் போட்டதுக்கு அப்புறமா அகெயின் நம்ம யூவி லைட்டில் வைக்கணும். வச்சுட்டு இதுவுமே ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த யூவி லைட்டில் அந்த ஜெல் பாலிஷ் இருக்கணும். அப்போ தாங்க அது ட்ரை ஆகும். யூவி லைட்டில் வச்சதுக்கு அப்புறமா அகெயின் வந்து செகண்ட் கோட் நம்ம வந்து போடுறோம். செகண்ட் கோட் சில பேருக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டனாக எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் கோட் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு கோட் போட்டால் போதும் அப்படின்னா ஒரு கோட்டோட நீங்கள் விட்டுருங்க. தட் இஸ் யோர் சாய்ஸ். நான் என்ன இந்த கீழே கவர் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு
ஸ்லோவாக அந்த கீழையும் அந்த நெயில்ஸோட எண்ட்லேயும் இப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பீல் ஆகி வராது. ஸோ இது டெஃபினட்டாக நம்ம நெயில் பாலிஷ் மேலே மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கீழையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக அப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் கோட் போட்டதுக்கப்புறமா யூவி லைட்டில் கண்டிப்பாக வைக்கணுங்க. ஒரு தடவையும் நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூவி லைட்டில் நீங்கள் டெஃபினட்டாக 60 செகண்ட்ஸ் வைக்கணும். 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஆனால் இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக அகெயின் இன்னொரு 60 செகண்ட் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதனால உங்களுக்கு ஜெல் பாலிஷ் எப்படி ட்ரை ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து செகண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து யூவி லைட்டில் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து போகணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கோட் போட போகிறோம். ஸோ டாப் கோட் வந்து மஸ்ட்டு. பேஸ் கோட் எப்படி இதுக்கு மஸ்ட்டோ அதே மாதிரி டாப் கோட்டும் இதுக்கு மஸ்ட்டு. ஸோ டாப் கோட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நெயில்ஸ் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, நம்மளோட நெயில் பாலிஷ் வந்து லாங் ஸ்டே இருக்கிறதுக்காக, அண்ட் தென் அதோட அப்பியரன்ஸ் இப்போ பாருங்கள், அந்த டாப் கோட் போட்ட உடனே ஒரு ஷைன் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த நெயில் பாலிஷில், அந்த ஷைனுக்காகவும் தான் நம்ம இந்த டாப் கோட் போடுறோம். அதே மாதிரி இதுக்கு மேலே எந்த ஸ்க்ராச்சஸும் நம்மளோட நெயில்ஸில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டாப் கோட் போடுறோம். ஸோ டாப் கோட் போட்டதுக்கு அப்புறமா அகெயின் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் நம்ம வந்து வைக்கணும். ஆனால் இது 60 செகண்ட்ஸை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வைக்கிறது இன்னும் நல்லது. பிகாஸ் வந்து சில பேர் வந்து 60 செகண்ட்ஸோடு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு 60 செகண்ட்ஸ் கண்டிப்பாக வைங்க. ஸோ 120 செகண்ட்ஸ் நீங்கள் இது வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த நெயில் பாலிஷ் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 15 நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஆனால் ஜெல் பாலிஷ் வச்சுட்டு நான் வந்து வீட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சேன், துணி துவைச்சேன், ஸோ இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ணேன், அண்ட் அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மஞ்சள் தூள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சுவாமிக்கெல்லாம் மஞ்சள் போடும்போது அந்த மஞ்சள் எல்லாம் அந்த நெயில்ஸில் போயிடுச்சு, ஸோ எனக்கு கலர் மாறிடுச்சுன்னா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ தண்ணியில் கை வைக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப நேரம் தண்ணியில் கை வைக்காம நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நல்லது, நமக்கு லாங் ஸ்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க பண்ணுங்க, தப்பு கிடையாது. கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கோம், நெயில் பாலிஷ் வச்சுருக்கோன்றதுக்காக நம்ம தண்ணியில் கை வைக்காமே இருக்க முடியாது. கண்டிப்பாக தண்ணியில் கை வைக்கலாம். பட் ரொம்ப நேரம் தண்ணியில் கை வச்சுட்டு அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான், அதாவது 15 நாளைக்கு போயிடும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து போகும்னு சொன்னேன். ஸோ மேபி அது வந்து ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதானே தவிர கண்டிப்பாக வந்து ஜெல் பாலிஷ் நல்ல லாங் ஸ்டே இருக்கும், ஷைன் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா கியூட்டிக்கல் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கியூட்டிக்கல் ஆயில் தான் ஃபினிஷிங் டச். ஸோ இந்த கியூட்டிக்கல் ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நெயில்ஸில் வந்து ப்ரொசீஜர்லாம் பண்ணோம் இல்லையா, கியூட்டிக்கல் புஷர் பண்ணோம், சைட் கட்டர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட கியூட்டிக்கலோட ஸ்கின் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம போடுற எந்த ப்ராடக்ட்டும் அவங்களோட கியூட்டிக்கலை பாதிக்காமல் இருக்கணும், அண்ட் தென் அவங்களுக்கு ஸ்மூதனாகவும் இருக்கணும், அவங்களோட சைட் ஸ்கின் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கியூட்டிக்கல் ஆயில் நம்ம அப்ளை நார்மலாகவே நமக்கு வந்து இந்த நெயில் பாலிஷ் போட்டுட்டு தான் கியூட்டிக்கல் ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இதை சாதாரணமாகவே உங்களோட கியூட்டிக்கல் ஆயில் வந்து நம்ம நெயில்ஸ்க்கு வந்து இது மாதிரி அப்ளை பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம நெயில்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராகவும் இருக்கும் இந்த கியூட்டிக்கல் ஆயில் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ஆனால் நம்ம ஜெல் பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நம்மளோட லாஸ்ட் ஃபினிஷிங் இந்த கியூட்டிக்கல் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஸ்லைட் ஒரு மசாஜ் வந்து நம்ம வந்து கொடுத்தோன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப க்ளீனாக அந்த நெயில்ஸோட உள்ளே போயிடும். அதாவது அந்த கியூட்டிக்கல் உள்ளே போகிறதுக்காக தான் இந்த மசாஜ் கொடுத்து இதை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி நீங்க போட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாரி வீடியோஸ் நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ ஓகே நம்ம வீடியோஸ் பார்த்து எல்லாருமே பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.